அவருடைய ஜாதகம் கன்னியா லக்கணம், பூச நட்சத்திரம், கடக ராசி என்பது தெள்ள தெளிவான விஷயம் என்பது என்னுடைய ஆராய்ச்சி. இது வாக்கிய பஞ்சாங்கப்படி. இது ஒரு பாயிண்ட். இந்த ஜாதகம் யோக ஜாதகமா? ஒரு மனிதர் எல்லாருமே பிறக்கிறோம், வளர்றோம், வாழ்றோம், யதார்த்தமா முடிஞ்சிருது. எந்த ஒரு துறையிலையும் முன்னணியா வரணும், எந்த ஒரு தலைமை பொறுப்புக்கும் வரணும் அப்படின்னா அதுக்கு ஜாதகங்கள் அடிப்படையிலே யோகமாக இருக்க வேண்டும். அதுக்கு யோகமான தசைகள் வர வேண்டும். அதுக்கு பூர்வ புண்ணியஸ்தானம் நல்லா இருக்க வேண்டும். அப்ப ஜாதகம் அடிப்படையில் யோக ஜாதகமா இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட எம்ஜிஆர் ஜாதகத்தோட கம்பேர் பண்ணலாம். எம்ஜிஆர் ஜாதகத்தோட அதை கம்பேர் பண்ணலாம். ஏன்னா எம்ஜிஆர் கன்னியா லக்கணம், மீனராசி, ரேவதி நட்சத்திரம். அந்த அடிப்படையில் இவரும் கன்னியா லக்கணம், ராசி கடகம், பூச நட்சத்திரம். அப்போ கிட்டத்தட்ட அந்த யோகம் இருக்க வேண்டும் என்றால் அந்த யோகங்கள் கிட்டத்தட்ட இதுல எனக்கு தெரிஞ்சு சாத்தியமா இருக்குது. ஏன்னா நான் ஒரு சாதாரண பாமரன் ஜாதகத்தையும் நான் ஆராய்ச்சி செஞ்சு அவருக்கு அரசாங்க வேலை இருக்கா இல்லையான்னு சொல்லுவேன். உயர்ந்த ஜாதகத்தை எடுத்து உயர்கல்வி யோகம் யாருக்கு உண்டு, உங்களுக்கு அரசாங்க வேலை இருக்கா இல்லையான்னு ரொம்ப ஆணித்தரமா நூற்றுக்கணக்கான பேருக்கு எழுதி கொடுத்துருக்கேன். அந்த அடிப்படையில் இந்த ஜாதகத்தில் என்னென்ன நல்ல யோகங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, பொதுவா நீசபங்க ராஜயோகம் என்பதே ஒரு புதையல் யோகம் மாதிரி தான். அது யாருக்கு வேணாலும், எப்ப வேணாலும், எந்த வயதில் வேண்டுமானாலும் ஒருத்தரை பணக்காரராக்கலாம், அல்லது பதவி கொடுத்து அழகு பார்க்கலாம், அல்லது சமுதாயத்துல ஒரு பெரிய குருமார்கள், போதகர்கள், ஒரு பெரிய வழிகாட்டிகள், இப்போ அன்னை தெரசா இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி முக்கியமான குருமார்கள் அந்த இடத்துக்கு வருவாங்க. அப்ப யோகம்னு ஒண்ணு இருந்தா அது அரசியல் தலைவராகவும் ஆக்கலாம், குருமாராகவும் ஆக்கலாம், அதை எடுத்த துறையில வெற்றி பெறவும் வைக்கலாம். அப்போ ஒரு ஜாதகம் யோக ஜாதகமாக இருக்குமா அப்படின்னு பார்க்கணும்னா, நடிகர் விஜய் அவர் ஜாதகத்துல நீசபங்க ராஜயோகம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. சந்திரன் ஆட்சியாகி செவ்வாய் நீசம் பெற்று நீசபங்க ராஜயோகத்துல இருக்கிறார். ஏன்னா நான் பார்த்த இதுவரைக்கும் விஜய் ஜாதகத்தை ஆராய்ச்சி செய்தவர்கள் யாரும் இதுவரை அம்ச கட்டம் என்று எந்த ஜோதிடரும் பார்த்ததாக எனக்கு நாலேஜுக்கு வரல. எனக்கு சிறிய வயதில் நான் ஜாதகம் பார்க்க ஆரம்பிச்ச காலத்துல இருந்து நானாக இதை ஆராய்ச்சி செய்ததால், அன்னை பராசக்தி எனக்கு குருவாக இருந்ததனால், அம்சம் என்ற ஒரு கட்டம் எதற்காக இருக்கிறதுன்னு யாருக்குமே தெரியாம இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு. அம்ச கட்டம்ங்கிறது ரொம்ப ரொம்ப இன்றியமையாத ஒன்று. விஜய் அவர்கள் ஜாதகத்தில் ராசியில் செவ்வாய் நீசமாய் அம்சத்தில் ஆட்சியாக இருக்கிறார். அதுவே நீசபங்க ராஜயோகமாகும். ராசி கட்டத்துல சந்திரன் ஆட்சியாக இருந்து செவ்வாய் நீசம் பெற்றதுனாலையும் நீசபங்க ராஜயோகமாகும். அதை தாண்டி தர்ம கர்மாதிபதி யோகம் 9, 10 கூட தர்ம கர்மாதிபதி யோகம் எம்ஜிஆர் ஜாதகத்தில் வெற்றி பெற்றதற்கு காரணமே அதுதான்.